തുടക്കം മാംഗല്യം തന്തുനാനേനാ. என்ன அந்த முருக பையில இன்னும் காணோம்? கத்திரிக்காய் எடுத்துட்டு வந்து கொடுக்க சொல்லி இவ்வளவு நேரம் ஆகுது, இன்னும் அந்த பாடு இல்ல. நேரமே என்ன தேடி சமைச்சு வைக்கலாம், என்ன பண்றேன் இவ்வளவு நேரம்? அம்மா என்னாச்சு? வாசலையே பாத்துட்டு நிக்கிறீங்க? ஐயா அது ஒண்ணும் இல்லையா? இல்லையா, காலையில தோட்டத்துல இருந்து கத்திரிக்காய் எடுத்துட்டு வர சொல்லி முருகன் கிட்ட சொல்லி விட்டேன். இவ்வளவு நேரம் ஆகி இன்னும் காணல. அதான் வாரானா என்னன்னு பாத்துட்டு இருந்தேன். அவங்க அப்பாவுக்கு கத்திரிக்காய் பொரியல்னா ரொம்ப பிடிக்கும். நல்லா எண்ணெய் விட்டு வதக்கி செஞ்சோன்னா சாப்பிடுவாங்க. அதுக்குதான் பாத்துட்டு இருக்கேன், காணல. ஓ சரிம்மா சரிம்மா, எனக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமாமா? காபி வேணுமாயா? இந்த ஐரியா காலை பால் நிறைய இருந்துச்சு, தயிர் போறதுக்காக மீனா காய்ச்சிட்டு தான் இருக்கா. அதுல எடுத்து உனக்கு காபி போட்டு தர சொல்றேன். சரிம்மா. ஏமாடி மீனா, என்னாலதான் யாழினியால பரீட்சை எழுத போக முடியாம போயிடுச்சு. பாவம் அவ. இந்த பரீட்சை தான் அவளோட வாழ்க்கையாவே இருந்துச்சு. என்னாலதான் அவளோட வாழ்க்கையே போயிடுச்சு. பாவம் அவ. நான் பரீட்சைக்கு கூட்டிட்டு போவேன்னு பஸ் ஸ்டாண்ட்லயே காத்துட்டு இருந்திருப்பா. நான் கூட்டிட்டு போறேன்னு அவளுக்கு வாக்கு கொடுத்தேன். இப்ப எந்த முகத்தை வச்சுக்கிட்டு அவகிட்ட பேசுறது? போச்சு, என் தங்கச்சியோட வாழ்க்கையே போச்சு. நேற்று ஐயா கிட்ட வேற கோமா பேசிட்டு போயிட்டேன். அவகிட்ட போன் அடிச்சு பேசணும்னா கூட ஐயா கிட்டதான் போன் இருக்கு. அவகிட்ட போய் எப்படி கேக்குறது? என்னாச்சு இவளுக்கு? பால் பொங்கிட்டு இருக்கு, அப்படியே பாத்துட்டே நிக்கிறா. ஏமா மீனா, ஏமாடி ஒண்ணுதான். ஏமாடி மீனா, இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட இந்த வீட்டுல நான் இருக்க மாட்டேன். என் தங்கச்சியோட வாழ்க்கையே இப்ப கேள்விக்குறியில இருக்கு. இனிமேலும் நான் இங்க இருக்கிறதா இல்ல. இந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம். அம்மா என்னாச்சுமா? என்னாச்சா? ஏமா உன் பக்கத்துல நின்னுட்டு இந்த கத்து கத்துறேன், காதலே வாங்காம நின்னுட்டு இருக்கே என்ன? அம்மா கூப்பிட்டீங்களா? இம்மா பால் பொங்கி வழியுது பாரு. பால் பாட்டுக்கு பொங்கி வழியுது, நீ எந்த சிந்தனையில நின்னுட்டு இருக்க? ஐயோ ஐயோ அத்தை, நான் சரியா கவனிக்கல. சரி சரிம்மா, ஒரு ஊத்துறதுக்கு தானே எடுத்து காய வச்சிருக்க? ஆமா அத்தை. அதான் ஒரு டம்ளர் மட்டும் எடுத்து கதிருக்கு காப்பி போட்டு கொடுமா, மிச்சத்தை ஆற வை, நான் வர ஊத்திக்கிறேன். சரி தே. சரிம்மா, அது மட்டும் போட்டு கொடுத்துட்டு ஆற வை, இந்த வாரம். ஐயா காஃபி. ஐயா கதிரையா உங்களதான். ஐயாவா? உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஐயான்னு கூப்பிடாதன்னு. பிறகு எதுக்கு திரும்ப திரும்ப ஐயா ஐயான்னு கூப்பிட்டு இருக்க? ஐயா காஃபி எடுத்துக்கோங்க. என்னாச்சு? ஏன் சோகமா இருக்க? ஏன் என்னாச்சுன்னு உங்களுக்கு தெரியாது ஐயா? நேற்று என்ன நடந்ததுன்னு அதுக்குள்ள மறந்துடுவீங்களோ? போதும் ஐயா, இந்த வீட்டுல நான் இருந்த வரைக்கும் போதும். இதுக்கு மேலையும் எனக்கு இங்க இருக்க விருப்பம் இல்லை. யார் என்ன நினைச்சாலும் சரி, எங்க அம்மா காலில் விழுந்தாது நான் என் வீட்டுல போய் இருந்துக்கிறேன். என்னைக்கும் என்னோட வீடுதான் என்னோட சந்தோஷம். பெத்த அப்பா அம்மாவை கூட பார்க்க முடியாம இந்த வீட்டுல நரக வேதனை அனுபவிக்கிறதுக்கு வாழ வெட்டியா என் வீட்லயே நான் இருந்துடுறேன். போதும்யா, நான் இங்க இருந்த வரைக்கும் போதும். நான் என் வீட்டுக்கு போறேன். இனி எந்த காரணத்தை கொண்டும் இந்த வீட்டு பக்கம் நான் வரமாட்டேன். ஹே மீனா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காத. இப்போ என்னாச்சு? இந்த வீட்டுல உனக்கு என்ன குறை? யாரு உன்னை என்ன பண்ணாங்க? அம்மா, முள்ளைய யாராவது ஏதாவது சொன்னாங்களா? என்னாச்சு? எப்படியா?
எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க. நேத்து என் தங்கச்சி பரிச்சு எழுத போவதுக்கு காரணமே நீங்க வா. உங்களால என் தங்கச்சியோட வாழ்க்கையே போயிடுச்சு. ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி எப்படியா பேசுறீங்க? இதுக்கப்புறமும் நான் இங்க இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் உங்ககிட்ட அவ்வளவு தூரம் என் தங்கச்சிக்காக கெஞ்சியும் உங்க மனசு இறங்கல. உங்களுக்கு என்னையா, உங்க வீட்டுல 3 பசங்க ஒரு பொண்ணு எல்லாரையும் படிக்க வச்சிருக்காங்க. அவங்க கிட்ட பணமும் இருக்கு. உங்க பணத்தை எதுவுமே இல்லாத ஏழைங்க எங்க கிட்டவும் காட்டுவீங்களா? ஏன் ஏழைங்கன்னா படிக்க கூடாதா என்ன? உங்க கிட்ட அவ்வளவு தூரம் கெஞ்சியும் நீங்க என்ன விடல. இனி ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். என் அம்மா என்ன துரத்தி அடிச்சாலும் பரவாயில்ல, என் வீட்டுக்கு தான் போவேன். ஏய், அது என்ன நடந்துச்சுன்னா நான் எதுக்கு ஒண்ணு போக வேண்டாம்னு சொன்னேன்னா. இந்தாங்கய்யா நீங்க கேட்ட காஃபி, நான் கிளம்புறேன். ஏ மீனா, இவ ஒருத்தி என்ன நடந்துச்சு என்ன ஏது எதையும் விசாரிக்கிறது இல்ல. ஷபா, கார்த்திக் இவர் எதுக்கு இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்காரு? என்ன விஷயம் தெரியல. சொல்லுங்க மிஸ்டர் கார்த்திக். ஹலோ சார், கார்த்திக் கேக்குதா? சொல்லுங்க சார். வி நீட் யூ எமர்ஜென்சி. என்னாச்சு கார்த்திக்? சார், நம்ம அனுப்பின சேட்டலைட்ல இருந்து சிக்னல் வரல. என்ன சொல்றீங்க? சிக்னல் எப்போ கட்டாச்சு? சார், மார்னிங் 9 o'clock இருக்கும். அப்பல இருந்து சிக்னல் எதுவும் வரல. வி டோன்ட் நோ ஹவ் டு ஃபைண்ட் இட். சார், கண்டிப்பா நீங்க இப்போ ஆபீஸ் வந்தே ஆகணும் சார். டுமாரோ மார்னிங் ஐல் பி தேர். ஷூர் சார், தேங்க்யூ. ஓகே கார்த்திக், அது வரைக்கும் சிக்னல் செக் பண்ணிக்கிட்டே இருங்க. நாளைக்கு காலையில நான் ஆபீஸ் வரேன். ஓகே சார். இவ எங்க போனான்னு தெரியலையே. ஏடி, உன்னை அன்னைக்கே சொன்ன இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு. பரவ என்னதுக்கு இங்க வந்து நிக்கிற? அம்மா, எனக்கு இருந்தாலும் இதுதானே எனக்கு அம்மா வீடு. நீ ஏன் துரத்துனா எப்படிமா? ஆமாண்டி, அந்த பெரிய வீட்டுல இருக்கிற சம்மதத்தோட தான் நீங்க வந்தியோ? இல்ல, இனி அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். இங்கேயே இருக்கமா. இனிமே நாங்க போவே மாட்டோமா. என்னடி சொல்ற? அங்க என்னத்த பண்ணி வச்சுட்டு வந்தா? எதுக்கு இப்ப நீங்க வந்திருக்க? அங்கேயும் உன்னால ஒழுங்கா இருக்க முடியலையோ? இங்க இருந்து அந்த வீட்டுக்கு போய் ஏமானத்தை வாங்கின, இப்போ அங்க இருந்து இங்க வந்து அந்த வீட்டு மானத்தை வாங்குறதுக்கா? இங்க பாரு மீனா, சொன்னா இருந்தாலும் அதுதான் உன் வீடு. அங்க இருந்து இங்க கோவிச்சுக்கிட்டு வர்றது இந்த வேலையை வச்சுக்காத. எதுவா இருந்தாலும் உனக்கு இனி அந்த வீடு மட்டும்தான். ஒழுங்கா கிளம்பி போயிடு. முடியாதுமா, என்னை ஏத்துக்கலாலும் பரவாயில்லம்மா. வேற எங்கேயாவது போயிடுறேன். இனி நான் அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். எடி, நீ என்ன பைத்தியக்காரியா? இப்ப என்னதுக்கு அங்க இருந்து கோச்சிட்டு வந்த? இந்த அரடி, அந்த வீட்டுல இருந்து கோச்சிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வர்ற வேலை வச்சுக்காத. வந்தாலும் உன்னை நான் உள்ள விட மாட்டேன். மா, அப்பா எங்கம்மா? ஷாலினி என்னம்மா பண்றா? அவங்க எப்படி இருந்தா உனக்கு என்னடி? மரியாதை உன் வீட்டுக்கு போயிடு. இங்க வர வேலை வச்சுக்காத சொல்லிட்டேன். அப்பா, ஏம்மா மீனா, எப்படிமா இருக்கா? ஏங்க, நீங்க உள்ள போங்க. ஏ லட்சுமி, வெள்ளை வீட்டுக்கு வந்திருக்கா. வெளியே நிக்க வச்சு பேசிட்டு இருக்கா. உள்ள கூப்பிடுமா. எதுக்குமா வெளியே நிக்கிற? உள்ள வா. அப்பா நல்லா இருக்கியப்பா? நான் நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? பெரிய வீட்டுல இருக்கிறவங்க உன்னை நல்லா பாத்துக்கிறாங்களாம்மா? ஏங்க, அவ அந்த வீட்டுல ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா. முதல்ல இவள அந்த வீட்டுக்கு போக சொல்லுங்க. பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்காளா? என்னம்மா சொல்றா? மீனா, என்னமாச்சு? அப்பா, நான் உங்களோட இங்கேயே இருந்துடுறேன்ப்பா. வாழ்க்கை முழுக்க உங்க கூட இருந்துடுறேன்ப்பா. பாத்தீங்களா எப்படி பேசுறானே? ஹெடி, இனி என்னனாலும் அதுதான் உன் வீடு. அங்கதான் நீ இருக்கணும். கிளம்பு முதல்ல.
ஏம்மா லட்சுமி, இப்படி வெடுக்கு வெடுக்குன்னு அவளை கிளம்ப சொன்னா எப்படி? என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு பிள்ளைய கூட்டி விசாரிக்கிறது இல்லையா? இப்படியாமா பேசுவா? ஏங்க, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இவ அங்க ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கா. அதான் அவள் அங்க போக சொல்றான். ஏம்மா, பிள்ளை அங்கிருந்து இங்க வந்திருக்கானா? என்ன பிரச்சனை என்ன ஏதுன்னே விசாரிக்காம அங்க போன்னு சொல்லிட்டு இருக்கா? ஏங்க, ஒரு நிமிஷம் வாங்க. எங்க? வாங்குங்க. என்ன லட்சுமி, என்ன? ஏங்க, புரியாம பேசாதீங்க. இவ மாப்பிள்ளை கிட்ட ஏதோ கோச்சிட்டு வந்திருக்கா. இந்த நேரத்துல இவளை இந்த வீட்டுல சேர்த்தா அப்புறம் நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்னங்க ஆவறது? இங்க பாருங்க, ஏற்கனவே பெரிய வீட்டுல இருக்கிறவளா சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் மீனாவை அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டோன்னு நினைச்சிட்டு இருக்காவ. அந்த காரணத்துக்காக தாங்க நான் அவளை நம்ம வீட்டு பக்கமே சேர்க்கல. மீனா இந்த வீட்டுக்கு வந்து போயிட்டு இருந்தா பெரிய வீட்டுல இருந்து எதையாவது எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறா, எதையோ திருடிட்டு வந்து கொடுத்துடுறா அப்படின்னு பேசுவாங்கங்க. என் காதுபடவே பெரிய வீட்டுல இருக்கிற அம்மா அப்படிதாங்க பேசுனாங்க. இப்படி இருக்கும்போது மீனாவை நம்ம வீட்டுல சேர்த்தனா பெரிய வீட்டுல இருக்கிற சொத்து பணம் எல்லாத்தையும் திருட்டுத்தனமா என்கிட்ட எடுத்துட்டு வந்து கொடுத்துக்கிறானே ஊரெல்லாம் பேசுவாங்கங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டுதான் மீனாவை அந்த வீட்டுக்கு அனுப்பிட்டோன்னு ஊருக்காரவே சொல்றது எல்லாம் உண்மை ஆயிடுங்க. அதுக்கு பயந்துட்டு தாங்க நம்ம பிள்ளைய வீட்டுல கொண்டு சேர்க்கல. பெரிய வீட்டுக்கு வேலைக்கு போகும்போது கூட அப்பப்போ ஒரு ஓரத்துல நின்னு நம்ம பிள்ளை எப்படி இருக்கான்னு பாப்பங்க. பெரிய வீட்டுல இருக்கிறவங்க அந்த கதிர் தம்பி மீனாவன் நல்ல முறையில தாங்க பாத்துக்கிறாரு. பாத்தீங்களாங்க நம்ம பிள்ளை எவ்வளவு விலை ஒசந்த துணியெல்லாம் போட்டுட்டு இருக்கான்னு. அத நம்மளே கெடுக்கணுமாங்க? அவளோட வாழ்க்கைய நம்மளே பாழடிக்கணுமாங்க? சொல்லுங்க. பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டுங்க. லட்சுமி, மனசுக்குள்ள இப்படி வேதனைய சுமந்துக்கிட்டு வெளியே எதுவுமே தெரியாத மாதிரி எப்படிமா காட்டிக்கிற? நீ சொல்றதும் சரிதான். பிள்ளை அங்கேருந்து கோச்சிட்டு வந்திருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா நாளைக்கு அவ வாழ்க்கை என்னத்துக்கு ஆகுறது? சரிம்மா லட்சுமி, வா பிள்ளைகிட்ட பொறுமையா பேசி வீட்டுக்கு அனுப்பி வைப்போம். சரிங்க. அப்பா, ஏம்மா மீனா, என்னம்மா பிரச்சனை? மாப்பிள்ளைகிட்ட ஏதோ கோச்சிட்டு வந்தியோ? அப்பா, அது வந்து நான் வீட்லயே இருந்துடுறேன்ப்பா. அப்பா, உங்க கால வேணாலும் விழுறேன்ப்பா. மீனா, இங்க என்னத்துக்கு வந்து நிக்கிறா? என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு உன்னால மட்டும்தான் முடியும். தம்பி, பிள்ளை மேல கை நீட்டாதீங்க. இங்க பாருங்க, இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. யாரு குறுக்க வராதீங்க. என்ன தம்பி, என் பிள்ளைய என் கண்ணு முன்னாடி அடிப்பீங்க, நான் எதுவும் கேட்க கூடாது. எக்ஸ்கியூஸ் மீ, இங்க பாருங்க, இது எனக்கும் என் பொண்டாட்டிக்கு நடுவில் நடக்கிற பிரச்சனை. அவ்வளவுதான் நான் சொல்வேன். இங்க பாரு மீனா, எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம். ஒழுங்கா வீட்டுக்கு வந்துரு. முதல்ல நீ வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் வீட்டுல சொல்றேன். இல்ல, நான் வரல. நான் இங்கேயே இருக்கேன். மீனா, இங்க பாரு மீனா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு வா, பேசிக்கலாம். என்னால இங்க எதையும் சொல்ல முடியாது. வீட்டுக்கு வா, எல்லாத்தையும் உன்கிட்ட சொல்றேன். இங்க நின்று என்ன அசிங்கப்படுத்தாத, சொல்லிட்டேன்.
என்ன இருந்தாலும் பிள்ளை மேல கை நீட்டினது ரொம்ப தப்பு. தப்புதான். பொண்டாட்டியாவே இருந்தாலும் கை நீட்டி அடிச்சது தப்புதான். என்ன மன்னிச்சிரு. வீட்டுக்கு வா, எதுவா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம். என்னை இப்படி நீ கோச்சு தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத. ப்ளீஸ் மீனா, வீட்டுக்கு வா. வீட்டுல வச்சு பேசிக்கலாம். வீட்டுக்கு வா. வேணாங்க. ஏன் பிள்ளை ஏன் வீட்டுல நல்ல முறையில இருப்பா. மீனா, நீ இங்கேயே இரு, அங்க போக வேண்டாம். ஏங்க புரிஞ்சுக்காம பேசாதீங்க, அவ போகட்டுங்க. என்ன லட்சுமி, என் பிள்ளைய என் முன்னாடி கை நீட்டி அடிக்கிறா. அவனை நம்பி என் பிள்ளைய எப்படி அனுப்ப சொல்றா? ஏங்க என்ன இருந்தாலும் அவர் நம்ம வீட்டு மாப்பிள்ள, இப்படி மரியாதை குறைவா பேசாதீங்க. ஏண்டி புள்ள மேல கை நீட்டுறவனுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? ஏங்க நம்ம புள்ள வாழ வெட்டிய நம்ம வீட்லயே வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இப்படி எதுவா இருந்தாலும் மாப்பிள்ளை கூட அனுப்பி வைங்க, போறவ பேசிக்கலாம். சரி, உனக்கு என்ன கிறுக்க கிறுக்க புடிச்சு போச்சா என்ன? கொய்ய நீட்டி அடிக்கிறாருன்னு சொல்ற, திரும்பவும் எப்படி அவரை நம்பி அனுப்ப சொல்றா? ஏங்க நீங்க என்ன அடிச்சது இல்லையோ, அதுக்காக பைய தூக்கிக்கிட்டு நான் என்ன என் அம்மா வீட்டுக்கா போனேன்? எங்கனையே தானே கிடந்தேன். கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் சும்மாவ சொன்னாவ. அவைகளுக்குள்ள ஏதோ பிரச்சனை, அவ கோச்சிட்டு வந்துட்டா. அவர் தான் பெரிய மனசு பண்ணி கூட்டிட்டு போக வந்திருக்காவல்ல. இந்த நேரத்துல நீங்க பிரச்சனை பண்ணீங்கன்னா நம்ம பிள்ளை வாழ்க்கை என்னங்க வருது? இந்தாருங்க, பிள்ளை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா மாப்பிள்ளை கூட அனுப்பி வைங்க. இல்ல வாழ வெட்டியா நம்ம வீட்டுல இருக்கணும்னு நினைச்சேனா அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. இங்க பாருங்க, அவளை அடிக்கணும் காயப்படுத்தணும்ன்றது என்னோட எண்ணம் இல்ல, அது அவளுக்கே நல்லா தெரியும். இங்க பாரு மீனா, உன்னை அடிச்சது தப்புதான், அதுக்காக மன்னிப்பு கேட்க கூட நான் ரெடியா இருக்கேன். ஆனா எதுவா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். என் கூட வா. இங்க பாரு மீனா, நீ வீட்டுக்கு வந்தே ஆகணும்னு உன்னை நான் கட்டாயப்படுத்தல. என் மேல உனக்கு மதிப்பு மரியாதை இருந்தா, நான் எந்த இடத்துல நீ அசிங்கப்படக்கூடாதுன்னு நினைச்சா நீ என் கூட வீட்டுக்கு வா. இனி உன் வாழ்க்கையில நான் தேவையே இல்லைன்னு நினைச்சா, நான் வேண்டவே வேண்டான்னு நினைச்சா நீ இங்கேயே இருக்கலாம். அப்புறம் என்னை விட்டு நீ நிரந்தரமா பிரியணும்னு உனக்கு விருப்பம் இருந்தாலும் சொல்லு, அதுக்கான ஏற்பாடும் சந்தோஷமா பண்ணித்தரேன். என்ன சொல்ற? என் கூட வீட்டுக்கு வரியா இல்ல இங்கே இருக்கியா? எனக்கு ஒரு முடிவு சொல்லு. எதுவா இருந்தாலும் உன்னோட விருப்பம்தான். என்ன சொல்ற? இப்படி அமைதியாவே இருந்தா என்ன அர்த்தம்? வீட்டுக்கு வர விருப்பம் இருக்கா இல்லையா? புரியுது, உன்னோட மௌனத்துக்கு அர்த்தம் புரியுது. உனக்கு என் கூட வர விருப்பம் இல்ல, அப்படிதானே? சரி, நான் கிளம்புறேன். அதான் நானும் வரேன். மெய்யாக நீ என்னை விரும்பாத போதும் பொய்யொன்று சொல் கண்ணே, என் ஜீவன் வாழும் நிஜம் உந்தன் காதல் என்னை காணவில்லை நேற்றோடு, எங்கும் தேடி பார்க்கிறேன் காற்றோடு, உயிரோடி போனதோ உன்னோடு அன்பே. அப்பா அம்மா, என்ன இருந்தாலும் நான் வாக்கப்பட்ட வீடு அதுதானே. நான் போயிட்டு வரேன்ப்பா. அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. ஆனா நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தாலும் உனக்காக இந்த வீட்டுக்கு அது திறந்தே இருக்கும். நீ எப்பவும் போல வந்துட்டு போகலாம். ஊரார் யார் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும். என் பிள்ளைக்கு என் வீட்டுல இடம் இல்லைன்னா எப்படி? சந்தோஷமா போயிட்டு வாமா. அப்பா சரிப்பா. யாழினி எங்க பாருக்கா, அவள் பார்த்துட்டு
போட்டுமா. இல்லம்மா, ஷாலினி வீட்டில் இல்லை. அவளும் பாட்டியும் மாமா வீட்டுக்கு போயிருக்காங்க. வர 2 நாள் ஆகும். சரிப்பா, நான் போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வாமா. அம்மா, போயிட்டு வாமா. வா போலாம். என்ன இது? காஃபி அப்படியே இருக்கு. யாருக்கு போட்டுட்டு வந்தாங்க? நல்ல காஃபியா? எதுக்கு அப்படியே வச்சிருக்காங்க? தூ, தூ, தூ. சீ, என்ன இது? காஃபி உப்பு கரிக்குது. ஐயே, சர்க்கரைக்கு பதிலா உப்பு போட்டாவ போல, அதான் குடிக்காம வச்சிருக்காவ. கருமம், எடுத்துட்டு போய் ஊத்திருப்போம். இது எதுக்கு நம்ம கீழே ஊத்தணும்? அதுதான் நமக்குன்னு ஒரு அடிமை இருக்கே. இந்த வாரேன். அத்தா, இவ என்னதுக்கு இப்படி சிரிச்சிட்டு நிக்கிறா? அத்தா, சொல்லு, கேக்குது. இன்னைக்கு நீங்க வேலை பார்க்கலையா? எப்பவும் லேப்டாப்பும் கையுமாவே இருப்பீங்க. இப்போ சும்மா உட்காந்துருக்கியா? இல்ல, இன்னைக்கு கொஞ்சம் ஒர்க்கு கம்மி தான், முடிச்சிட்டேன். அதான் இங்க உட்காந்துருக்கேன். ஓ, அப்படியலா? சரி, இந்தாங்க, உங்களுக்காக காஃபி போட்டு எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் காஃபி கேட்கவே இல்லையே. என்னதான் நீங்க கேட்டாதான் காஃபி போட்டு கொண்டு வரணுமா? நீங்க கேட்காமலே காஃபி போட்டு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. என் கடமையை தான் செய்யறேன். உங்களுக்காக கஷ்டப்பட்டு ஆசாசையா போட்டாட்டா. குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. சரி, குடு. இந்தாங்க. இந்த உப்பு போட்ட காஃபியை குடிக்கும் போது உங்க முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்த்தே ஆகணும். குடிச்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்ன இது? காஃபில ஒரே உப்பா இருக்கு. என்னாச்சு? எந்த ரியாக்ஷனையும் காணும். எதுவுமே வாய் திறக்க மாட்டாவ. அந்த உப்பு கலந்த காஃபியை குடிச்சு வாயடிச்சு போயிட்டாரோ? ஒருவேளை உப்புக்கும் சர்க்கரைக்கும் வித்தியாசம் தெரியாம எடுத்து போட்டாலோ? இருந்தாலும் இருக்கும். பாவம், நமக்காக ஆசையா போட்டு வந்து கொடுத்துருக்கா. நல்லா இல்லைன்னு சொன்னா மனசு வருத்தப்படுவா. அதான், காஃபி எப்படி இருக்கு? ஒண்ணுமே சொல்லாம குடிச்சுக்கிட்டே இருக்கீங்க. அவ்வளவு நல்லா இருக்கோ? நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. என்னாச்சு இவருக்கு? எப்பவுமே என்ன ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இன்னைக்கு என்ன? அதுல உப்பு இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அத வாயிலேயே வைக்க முடியல. ஆனா எதுவுமே சொல்லாம குடிச்சிட்டாவ. அதான், காஃபி நல்லா இருந்துச்சா? நல்லா இருந்துச்சு. காஃபி கப்ப கொடுங்க, எடுத்துட்டு போய் வச்சுட்டு வரேன். Sari